Hello friends, welcome to my Dead Tamil. First and foremost இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஜிங் அண்ட் ஜெரண்டாலஜி. ஏஜிங்னா என்ன? நம்ம பர்த்லேருந்து டெத் வரைக்கும் ஏற்படுற சேஞ்சஸ். அதை பயோசைக்கோ சோஷியல் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல். ஸோ மூணுத்துலேயுமே சேஞ்சஸ் நடக்கும் ஹியூமன் பாடியில். ஓகே, இப்போ ஜெரண்டாலஜினா இந்த சேஞ்சஸ் நடக்குதா பர்த்லேருந்து டெத் வரைக்கும், அது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படிக்கிற ஒரு பிரான்ச்சு, அது ஜெரண்டாலஜி. இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும், அதுக்கு என்ன நர்சிங் சைடில் கன்சிடர் பண்ணணும்னு பார்ப்போம். நிறைய சிஸ்டம் இருக்குது நம்ம பாடியில். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஸ்கின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, என்ன நடக்கும்? நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்ட்டு, ஹேரில் இருக்க பிக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்கின்னில் சுருக்கங்கள் வரும், ரிங்க்லிங் ஆஃப் த ஸ்கின் வரும். தேர்ட் ஒன் என்ன? தின்னிங் ஆஃப் எபிடெர்மிஸ். மேலே ஸ்கின்னில் ஃபஸ்ட்டு லேயர் எபிடெர்மிஸ். ஸோ அது எல்லாமே ரொம்ப தின் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் ஈஸியாக டேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது சப்க்யூட்டேனியஸ் ஃபேட் எல்லாம் போயிடும். ஸோ ஸ்கின்னோட டர்கர் எலாஸ்டிசிட்டி எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு நெயில் எல்லாமே அதோட திக்னஸ் ரொம்ப அதிகமாகிடும், வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறமா பாடியில் ஸ்வெட்டிங் ரொம்ப கம்மியாகிடும். அதுதான் பெர்ஸ்பிரேஷனாக ஸ்வெட்டிங். ஸோ எதுவுமே ஒரு மாய்ஸ்சருக்கு எதுவுமே இல்லாததுனால ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இச்சி ஆகி சொரிஞ்சா ஒயிட் கலரில் பேட்ச் மாதிரி வரும்ல, ஸோ ஸ்கேலி ஸ்கின் வந்துடும். தென் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்துடும். அண்ட் கெரட்டோசிஸ் ஃபார்மேஷன். கெரட்டோசிஸ்னால் ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்கின் ஓவர் க்ரோத் ஆகி திக்கன் ஆகிடும், அதுதான் கெரட்டோசிஸ். ஸோ செல்ஃப் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்காக ஸ்கின்னை ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெல் பேலன்ஸ்டு டயட் கொடுக்கணும், வித் ப்ரோட்டீன் அடிக்குவேட்டாக கொடுக்கணும், ஹைட்ரேஷன் அடிக்குவேட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாட் அண்ட் கோல்டு என்விரான்மெண்ட் எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ஓவராக இருந்தால் அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூ வீடியோ வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.